தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். எலியா பர்வதத்தில் ஏறிச்சாரு, முழங்கால் படிட்டுட்டாரு. வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்றாரு, சமுத்திர முகமாய் போய் பார். ஏன் சமுத்திர முகமாய் போய் பார்க்க சொல்றாரு? எதுக்காக எலியா ஜெபம் பண்றாரு? பெருமழைக்காக ஜெபம் பண்றாரு. அதனாலதான் சொல்றாரு, சமுத்திர முகமாய் போய் பார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அங்கதான் அது வலுவடையும். அதனாலதான் சமுத்திர முகமாய் போய் பார். எங்க போய் பார்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எங்க போய் பார்? நமக்கு ஒரு ஆசை இருக்கணும், ஜெபிச்சா ரிசல்ட்டை பார்க்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, ஜெபிச்சா ரிசல்ட்டை பார்க்கணும், ஜெபிச்சா ரிசல்ட்டை பார்க்கணும். ஆமா, அந்த கலவையிலேருந்து வந்து ஜெபம் பண்ணாங்கல்ல பாஸ்டர்ஸ் எல்லாம், அவங்க ஜெபம் பண்ணது எனக்கு அப்படியே கொஞ்சம் டச் பண்ணுச்சு. ஆமாம், என்னையா கலவையை மட்டும் சொல்கிறீங்க, மற்ற தாலுக்கா சொல்லன்னு நீங்கள் என்ன கேட்கக்கூடாது. நான் அதெல்லாம் பார்க்கல, அதை மட்டும் கலவை மட்டும் கொஞ்சம் அப்படியே கூர்ந்து பார்த்தேன். ஆமாம், அந்த ஐயா நடத்த அதில் கூட எதை பார்த்தேன் அப்படின்னா, அந்த வாலிப தம்பியை ஜெபிக்க வச்சாங்க பாருங்க. அந்த தம்பி ஒரு அனாயிட்டிங்காக ஜெபம் பண்ணார். இல்லையா? இல்லையா? அதான் உண்மை. ஆமென் சொல்லுங்க. சமுத்திர முகமாய் போய் பார். என்ன நடக்கிறது? ஐயா, ஜெபிக்க வருகிறவளுக்கு இருக்க வேண்டிய ஒரு சிந்தை, 6வது நிலை என்ன தெரியுமா? நோக்கம் ஈடேற காத்திருங்கள். ஏதோ வெச்சம் போனோம் என்பது அல்ல, எது நோக்கமோ அது ஈடேற காத்திருக்க வேண்டும். ஆஸ்வல்ட் ஜே ஸ்மித், the people church உடைய ஃபவுண்டர், 40வது பிறந்த நாளை சந்திக்கிறார். காலையில் எழும்புகிறார். இன்றைக்கு பிறந்த நாள், எனக்கு 40வது பிறந்த நாள், நான் என்ன செஞ்சிட்டேன், என்ன சாதிச்சிட்டேன்? ஒரு ஏக்கம், ஒரு கேள்வி உண்டாகிறது. போறாரு, குளிக்கிறாரு, ஃப்ரெஷ் ஆகுறாரு, ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராரு, வந்து முழங்கால் போடுறாரு, முழங்கால் போட்டு அழறாரு. நான் ஒண்ணுமே பண்ணல, 40 வருஷம் போயிருச்சே, ஒண்ணுமே பண்ணலையே, 40 வருஷம் போயிருச்சே அப்படின்னு அழுததனுடைய விளைவு தான் 1000 திருச்சபைகள். நோக்கம் ஈடேற காத்திருங்கள். சபை நோக்கம் ஈடேறணும். இதுக்கு குடும்பம் நோக்கம் ஈடேறணும். என்ன நோக்கம்? ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணுமே, 6 தாலுகாவும் கர்த்தருக்குள்ள வரணுமே, ராணிப்பேட்டை மாவட்டமே சபையா மாறணுமே. தட் இஸ், ஆமென் சொல்லுங்க. அதுதாங்க நோக்கம், அதான் நோக்கம். ஆமென்.